ஹாப்பி நியூ இயர் 2013. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமா சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விபீதி கான்செப்ட் அப்படின்னா வந்து 2012 வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்துச்சு அப்படின்ற ஒரு நடிகர்கள் மூலமா நம்ம வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஒரு சமுதாய பிரச்சனையோ ஒரு காமெடியான விஷயங்களோ எல்லாத்தையும் ஒரு யாரோட மனசை புண்படுத்துறதுக்காக இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு எல்லா இமேஜினேஷன் தான். எவ்வளோ தூரம் நம்ம வந்து காமெடியை இது பிடிக்குமோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் சார் வந்து கேட்டால் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். 2012 பற்றி 2012 தமிழ் ராமோ சோமோ யாரும் பாவ ஐயோ என் ஈழம் போட்டேன் இல்லை என் மானம் போட்டேன் இப்போதான் போட்டாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா அதோ மைதேஸ்வரன் சூப்பர் சொல்றீங்க அந்த ஏழை நான் விட்டு வரணும் ரொம்ப ஆசைப்படுறேன். 2013 எல்லாருக்குமே சொல்லுவாங்க எல்லாம் இல்லை இந்த ஏழை திருப்ப இருவனை காலம் அதிகம் அண்ணா சொல்லுவாரு. நான் வேண்டிக்கிறேன் அண்ணா 2013 ஹாப்பி நியூ இயர் வணக்கம் வாசிமா. அடுத்து வந்து விஎஸ் ராவல் பேசுனேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் 2012 நிறைய கருமாங்க பிடிச்ச விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதை பற்றி நான் சொல்ல வரல. இப்போ நான் எல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கருமாங்க பிடிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்த விஷயம் பிள்ளைகள் நீங்க என்ன வேணா சொல்லிட்டீங்க. அதை பத்தி எனக்கு எந்த அறுதி கிடையாது. அதனால நீங்க ஹாப்பி நியூ இயர் 2013 நீங்க இதுக்கு மேல பிடிச்ச பிள்ளைகள் நீங்க பேசாதீங்க. நான் இதோட கிளம்புறேன் வாசுமா. அடுத்து வந்து நம்ம சவுண்ட் ரெயின்போ காலில் வந்து நடிச்ச ரவிகிருஷ்ணா பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு பாருமா 2010 11 12 எல்லாத்துலேருந்து நான் அனிதா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் தேயம்மான்ட்டம்மா நானே சொல்லிட்டேன். புரியுதாம்மா இவ்வளோதான். நான் எனக்கு என்ன தெரியும்னா 2013 எனக்கு அஞ்சம்னா அவ்வளோ வேணுமா புரியுதா. இது பாரு இதுக்கு மேல ஏதாவது கேட்ட வச்சுக்கேன் மூஞ்சிலே கோவில் போட்டுவேன் பரவாயில்லையா இந்த மாதிரி சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு போயிடாரு. அடுத்து வந்து நம்ம சத்யராஜர் பேசுனா உணவு பூர்வமா பேச அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை கருவாத ஒருத்துக்கு நம்ம இன்டர்நேஷனல் அளவுக்கு கிடையாது. அது கருவாத ஒருத்துக்கு விளையாட முடியலப்பா. ஆனால் நம்மளுக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை தான் மறந்துடுவாங்க. அது உண்மை பொறுத்தவரை கவலை சொல்லியிருக்காரு மறுபடி தேர்தல் யாரு அது எந்த வேலை பண்ணி ஒரு பிரச்சனை வருவாங்க கொடுக்க வந்து இவங்க பிரச்சனையா இன்னொரு அரசியல் விட்டாங்க. அது பிரச்சனையா டெல்லி பிரச்சனை விட்டாங்க. இதான் உடவீட்டில் வேலை வரலையா அரசியல் பிரச்சனை விட்டாங்க. வேலைக்கு விட்டாலையா இன்னொரு பிரச்சனை விட்டுவாங்க. இவ்வளவுதான் அரசியல அரசியல் கொடுத்து இதுக்கு வேலை சொல்லாட்டி இந்த கருவாத முடிச்சதுல உருவாக்குற அவசியமே இல்லைப்பா. ஆனா ஏற்படியாப்பா எல்லாத்தையும் விஷயம் இருக்கு வாங்குவாங்க. அடுத்து நம்ம விஜயசர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மக்களை ஓட்டு கேட்குவாரு என்ன இப்படி விற்க விட்டா நாயப்புறம் வருது இந்த பாருங்க மக்களே. நான் என்ன சொல்றேன்னா 2013 எல்லாத்துக்கும் நல்லபடியா வரணும்னா அதுக்கு ஒரே காரணம் இருக்கு. என்ன சொல்லுவா நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம். ஆனா என்னைக்குமே மக்களோட மக்களா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. 2013 எப்படி இருக்கணும்னா இந்தியா ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டா வரணும். அதை கூட நாடா வரணும். அதை கூட புரிஞ்சுக்குங்க. ஹாப்பி நியூ இயர் 2013 வரட்டுமா அதான் சொல்லி. அடுத்து வந்து நம்ம பிரகாஷ் வந்து பேசின அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாடத்துக்கும் நார்மல் நிறைய பாடத்துல சொல்றாங்க சோத்துல வந்து நிறைய பிரச்சனை புரிஞ்சிருவடா நீ வந்துடக்கூடாது. நீ வந்து பாரிக்கு போற இவன் போற எங்கேவா போத்தலாம் நான் வந்து முத்துப்பாடி கொளுத்துற பிடிச்சேன். தூக்கத்துக்கு எல்லாம் நல்லா கொடுத்தோம் அடுத்து வந்து நம்ம நவரத்ன நாயர் கார்த்திக் பேசுன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஒரு 10 வருஷமா ஒரு பொண்ணிட்டேன். ஐ லவ் யூ ஒரு மொழி மாற்றி சொல்லணும் ரொம்ப இதா இருக்கு. இது பாருங்க நீங்க வந்து நீங்க வந்து பேச மாதிரி இது மாதிரி இருக்காது. ஆனா நீங்க 2012 நீங்க எவ்வளவு பெரிய விஷயமா இல்லை
பாரு ஹாப்பி டு ஸ்டடி நோ வாட் வா ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து நம்ம சூர்யா பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இருக்கு, இப்போ ஒண்ணு இருக்கு ஆனா இல்லை. இப்போ 2018 இப்ப இருக்கு ஆனா நாளைக்கு இல்லை இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? அனிதா இருக்கலையா? அனிதா அப்ப ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா? இப்ப இருக்கு இருக்கு இல்லை, இதான் பிரச்சனை. இத பத்தி சொன்னா எனக்கு தலையை வடிச்சல் போல இருக்கு, தலையை வடிச்சல் போல இருக்கு. இப்போ இளைய பிரச்சனை இருக்கு, இங்க இல்ல. இப்ப இல்ல இல்லையா? அப்ப இள பிரச்சனை வரப்பட சொல்லுவீங்க இருக்கு இல்லையா? அப்போ நான் சொல்லுவோம் இல்லையா? சோ வித் யூ ஹேப்பி இயர். அது ஓகே. அடுத்து வந்து நம்ம கரகாட்டம் படத்துல நடிச்ச சண்முகசுந்தரம் பேசுனேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா ஐயா பள்ளி வர ரொம்ப மனசையா ஈழ பிரச்சனையா, எந்த பிரச்சனாலும் வாழைக்கு இலை போடாம என் மனசு தாங்காதியா, நெஞ்சு வலிக்குதியா, எந்த பிரச்சனையா சொல்லுங்கயா, எல்லாத்துக்கும் விஸ் ஹாப்பி நியூ இயர்யா. அக்கா நெஞ்சு வலிக்குதியா, வயசாகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாநில அவரும் போயிடுறாரு. அடுத்து பூர்ணமிக்கு பேசினேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து இஷ்யூ வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா தான் படுத்திருக்கா. ஏதாவது வேற இது வேற இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வானிலை போயிடுறாரு. அடுத்து வந்து நம்ம பாக்யராஜ் சார் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பொதுவா வந்து 2013 அப்படின்னா எலெக்ஷனு நம்ம நாட்டில் பாலிடிக்ஸு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலும் நம்ம பக்குவமா இப்படி வந்துடணும். என்ன சொல்றேன்னா நம்ம எப்படி வேணா இருக்கலாம், அதுக்கு நிறைய வாழ்க்கை இருக்கு. ஆனா இந்தியா சொன்ன மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி நம்ம 2013 நல்லா புரியல முடிக்கவும் நல்லா ஜாலியா அப்படி கொண்டாடணும். ஹாப்பி நியூ இயர் கரெக்டுமா கரெக்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிறாரு. ஸோ அடுத்து வந்து நம்ம திரையுலக வந்து முன்னணி நட்சத்திரத்தில் ஒரு முக்கியமான ஆள் ரஜினி சார் வந்து சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என் உயிரோடு மேலான ரசிக பெருமக்களை, என்னை வாழ இருக்கும் தெய்வமாகிய அன்பு தமிழக ரசிகர்களை, வந்து தெய்வ பிரச்சனை வந்து எவ்வளோ சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு பிரச்சனை, மகாராஷ்டிரா பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, இங்கிட்ட போனோம், இங்கிட்ட பிரச்சனை, பாகிஸ்தான் போனோம், அந்த பிரச்சனை, ஸோ எல்லா பிரச்சனைக்கும் மதுரில் மனுஷன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி கதை. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு முடிவெட்ட போனான். அவள் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அந்த தம்பி நீ குரங்க பற்றி நினைக்காத, குரங்க பற்றி நினைச்சா அப்படின்னா அவன் உயிர் காலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. இவன் வெளில வரணும், நீங்க வந்து நினைக்கிறான், வந்து பறவை பார்க்குறான், புறாக்களை பார்க்குறான், ஒரு கனியை பார்க்குறான், எல்லாத்தையும் பார்த்தோன்னே குரங்கை பற்றி நம்ம என்ன நினைக்கக்கூடாது, அதான் மனுஷன் பற்றி. அவன் என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதான் அவன் மனசில் வரும். அதாவது என்ன சொல்கிற அப்படின்னா, நம்ம வந்து நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து அப்போ நினச்சிருப்பாங்க, என்ன தலைவர் போயிட்டாரு, யானை இல்லை குதிரை தப்புன்னு வருவேன். அவங்க இப்போ வந்து எவ்வளவோ வந்து இலங்கை பிரச்சனை வந்துட்டு சீமான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு நல்ல ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்லி அதை வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லதா இருக்கணும், 2015 எல்லாத்துக்கும் நல்லதா பிறக்கும் அப்படி சொல்லி எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.